அன்னமாச்சாரிய சுவாமியை பத்தி நமக்கு தெரியாம இருக்காது. 32,000 கீர்த்தனைகளால் அந்த ஸ்ரீனிவாசனை தொழுதவர், ஏழுமலை ஆண்டவனை தொழுதவர். அவரை வைணவ முறைப்படி சங்கு சக்கரங்களை அப்படியே வந்து பழுக்க பழுக்க காட்சி வச்சு வைணவத்துக்கு மாற்றி கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை செய்து அதற்கு பிறகுதான் 32,000 கீர்த்தனைகளை அன்னமாச்சாரிய சுவாமி வேங்கடவன் மீது அமைத்தருளினார். அதற்கு அடியெடுத்து கொடுத்தவரும் இந்த ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன் தான். அதற்கப்புறம் இதை விட முக்கியமான ஒரு பெரிய விஷயம், உலகமே கொண்டாடக்கூடிய கலியுக வரதனான அந்த திருப்பதி பெருமாளுக்கு குலதெய்வமே இந்த அகோபில நரசிம்மர் தான். ஓ, அதனாலதான் அவருக்கே இவர் தான் குலதெய்வம். இன்னைக்கு அகோபில மலையில பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி 2 கரம் கூப்பி நின்றுட்டு இருப்பார். பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் ஆகுது. அப்ப அந்த உணவு வகைகளை வந்து யாருக்கு படைக்கிறது, என் குலதெய்வத்திற்கு படைத்தருளுகன்னு சொல்றாராம். அப்படி கையை காமிக்கிறாராம். அப்ப அந்த அகோபில நரசிம்மருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிறகுதான் பெருமாளே சாப்பிட்டார். அப்போ அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த ராஜகோபுரம் எப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ராஜகோபுரத்திற்கு தனி ஒரு மனிதனாக, ஒரு துறவியாக, எந்த கைகாசும் இல்லாமல் பகவானை மட்டுமே சிந்தித்திருந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியை நடத்தி அந்த மகா சம்பரோஷணத்தை, ஸ்ரீரங்கம் ராஜகோபுர சம்பரோஷணத்தை நடத்தி காட்டியவர் அகோபில மடத்தினுடைய 44வது பீடாதிபதியாக விளங்கிய முக்கூர் அழகிய சிங்கர் சுவாமி அவர்கள். அவரை மகா ஞானின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு 45வது பட்டம். அதற்கு பிறகு தற்பொழுது வாழக்கூடிய எல்லோரும் வணங்கக்கூடிய ஆச்சாரியன் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய மகான். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நித்திய அக்னிஹோத்திரியாக இருந்தவர். இப்ப ஆன்மீக நேரில் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா நாங்க வந்து எங்க போயிட்டு எந்த மகானை பார்க்கறது? இந்த இந்த கட்டத்துல நான் அதை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கடுமையா இருக்கு. என்னதான் புரண்டு புரண்டு இறை வழிபாடு செஞ்சாலும் விமோச்சனை இல்லாம இருக்கு. அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம்னு தெரியல, அடுத்த பிறவி என்னன்னு தெரியல. என் குழந்தை நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக வாழக்கூடிய மகானாக இன்றும் ஜீவித்திருந்து அவங்கள்ட்ட போய் யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கிறாங்களோ அவர்கள் தினம் விரதம் இருப்பாங்க. ஒருவேளை தான் சாப்பாடு அவங்களுக்கு. அவங்கள போய் பார்த்துட்டு அந்த அக்ஷதையை வாங்கி நாம் இல்லத்திற்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நீங்காத செல்வம் நம் இல்லத்தில் தங்கும் என்று சொல்லி அந்த மகானுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய ஆன்மீகம் வேர்ல்டு நிறுவனத்திற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி. அகோபிலத்தை நோக்கி இந்த காலத்து இளைஞர்களும் படையெடுக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்ளார சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பலருக்கும் ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது, அது அகோபிலமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஆணித்தனமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். மிக்க நன்றி.